ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பால்வெடியில் வாங்குவோம் இல்லைங்க சத்து மாவு கஞ்சி, அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டம்ளருக்கு 2 ஸ்பூன் அளவு நீங்கள் சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும். என்னென்னா இப்போ 6 மாதத்துலேருந்து 7 மாத குழந்தைங்களுக்கு சொல்கிறதுனால தண்ணி மாதிரி வராது, கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருந்தால் போதும். அதனால் இந்த அளவு ஓகே. கொஞ்சம் 8 மாதம் போலனா நம்ம இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இப்போ என்னென்னா இதில் வறுத்த கோதுமை மாவு, வறுத்த சோயா மாவு, வறுத்த நிலக்கடலை மாவு எல்லாமே வறுத்தது இருக்குது. கேழ்வரகு மாவு மட்டும்தான் முளை கட்டிய கேழ்வரகு மாவு. ஸோ அது வறுத்தது போடாதனால நம்ம 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் போல் இந்த சத்து மாவு கஞ்சி நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இதில் ஆல்ரெடி வெள்ளைத்தூள் சேர்த்துருக்கு, இனிப்பு சுவை இருக்கிறதுனால வேறு எதுவுமே நம்ம அதில் சேர்க்க வேண்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் தண்ணி வச்சுட்டு அதில் இதை இறக்கி வைப்போம். ஏன் அப்படி வைக்கணும்னா, இப்போ நார்மலாக ஹீட்டோடு வச்சிங்கன்னா கட்டி கட்டியாகிடுங்க நம்ம செஞ்சது. இப்போ தண்ணியில் நம்ம அதை வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த 6 நாளும் அந்த கட்டி கட்டியே ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.